வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்துமே குடும்ப பிரச்சனையால சில நேரங்களில் அவதிப்பட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு கொள்கை பிடிப்போட செயல்பட முடியலையேங்கிற வருத்தம். உத்தியோக விஷயமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஒரு கெடுபிடி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு தொடர்ந்து எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உடல் நலத்தில் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு கூட உடல் நலமும் இனி படிப்படியாக சீராக போகுது. உற்றார் உறவினர் வழியில் மனக்கசப்பு உருவாகியிருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுதுன்னே சொல்லலாம். சில நேரங்களில் மனசில் ஊர் மாற்றம் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாம். இனி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் எல்லாமே சாதகமான பலன் கொடுக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பார்த்து செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. உத்திராட நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் இதில் அடக்கம். அதே மாதிரி தனக்காரகன் குருவோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கு குணத்துக்கு மட்டும் மரியாதை தர தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரியாதை கிடைக்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல உயரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். உடல் நிறத்தை பொறுத்த வரைக்குமே சிலருக்கு எலுமிச்சை போல நிறம் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க புத்திசாலிங்கன்னு சொல்லலாம். பல சாதனையை படிக்கக்கூடிய வல்லமை படித்தவங்க. முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இருக்கும். நல்லது கெட்டதை முன்னாடியே ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய குணமும் இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்லிக் கொடுக்காமலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஏகலைவன் மாதிரி தான் பார்த்த உடனே பற்றிக்கொள்கிற புத்திசாலின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன பார்க்காம எதையுமே துணிந்து செய்வாங்க. அதே மாதிரி சின்னதோ பெருசோ எந்த ஒரு தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, ஈடுபாடோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே வசதி வாய்ப்போட வாழணுங்கிற ஆசை இருக்கும். பண நாட்டங்கிறது உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சில நேரங்களில் நீங்கள் சோம்பேறித்தனமாக செயல்படுறதுனால தான் பண ரீதியான உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுது. எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. உங்களுக்கு தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் சோம்பேறித்தனத்தை விடுறதும் தான். சுபகோள்களோட தலைமை கோளாக இருக்கக்கூடிய குருவோட ஆட்சி வீடு தான் தனுசு. அதனால நீங்கள் எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி முயற்சி செஞ்சாலே போதுமானது. கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழக்க தெரிஞ்சவங்க. அதே மாதிரி யாருக்கும் கீழே படிஞ்சு அடிமையாக இருக்கணும்னு மட்டும் இவங்க நினைக்க மாட்டாங்க. அன்பாக பழகினா இவங்க கிட்ட எதையுமே சாதிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கிறதாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்றது இவங்களோட இயல்பு. சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாக அமைறது நல்லது. சீக்கிரமாகவே மன வாழ்க்கை அமைஞ்சிட்டா ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுறதில்ல. பொதுவாகவே தனுசு ராசி அன்புகள் உங்களுடைய குணாதிசயம் எப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தான். அதுவும் தன்னோட துணையாக இருந்துட்டா, விருப்பமானவங்களா இருந்துட்டா, அவங்க சொல்கிறத இவங்க சில நேரங்களில் அதை அப்புறம் செஞ்சுக்கலாங்கிற எண்ணம் இவங்க சொல்லிடுவாங்க. இதனால தான் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டாவே உங்கள் மன வாழ்க்கை சிறப்பு தான். அதே மாதிரி உடல் நலன் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் உங்கள் துணையோட உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படுறதாலேயே ஒரு விரக்தியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 1-2 குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களால நல்ல பலனும் இறுதி வரைக்கும் பாசத்தோடையும் நேசத்தோடையும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை தனுசு ராசி அன்புகள் பெற்றிருக்கிறாங்க. தனுசு ராசி அன்புகள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் வழிபாடு செய்கிறது, மகான்களை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே போலவே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு நீங்கள் எப்போதும் செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால் உங்கள் வாழ்வுங்கிறது மேன்மையடையும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறது பார்க்கலாம். இது வரைக்குமே பல நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். தொழில் ரீதியாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுதுன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் 2 வாரம் கொஞ்சம் செலவு இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த காலத்தில் கடினமான வார்த்தையை பேசுறது மட்டும் தவிர்த்துட்டு வர பாருங்க. இதனால தேவையில்லாத சிக்கல் தான் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி உங்கள் கவனம் முழுவதுமே நீங்கள் வேலையில் செலுத்த பாருங்கள். கூடுதலாக நீங்கள் வருமானம் ஈட்டணும்னா உங்கள் தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டாவே போதும். அற்புதமான காலம் இருக்கும். கடனை எல்லாமே அடுத்தடுத்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு இதனாலே பெறுவீங்க. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே நீ வரக்கூடிய காலத்தில் தீரப்போகுது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பிரச்சனை எல்லாமே நீ படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்பு தான்.
கொஞ்சம் ஈகோ பார்க்காம விவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. திருமணம் மாதிரியான விஷயங்களுக்கு சரி, திருமண வரன் விஷயமா இருந்தாலும் சரி, இது கைகூடக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கி ஒரு அந்யோன்யங்கிறது இந்த காலத்தில் அதிகரிக்கும். தொழிலில் இருந்துட்டு வந்த ஒரு மந்தமான நிலைமை மாறி ஒரு வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், இடமாற்றம், வேலையில் மாற்றம், இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முதல் 2 வாரத்தில் உங்கள் வேலை விஷயமா சரி, உங்கள் முதலாளியும் சரி கொஞ்சம் கெடுபிடியாக தான் இருந்துக்குவாங்க. இருந்தாலும் மனம் தளராதிங்க. வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே அதுக்குண்டான ஆதாயங்கிறது கிடைக்கும். ஆவணி மாதம் தொடக்கத்தில் இருந்தே வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் எல்லாமே நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முதல் சில நாட்கள் மட்டும்தான் செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். மாதத்தோட 3வது வாரத்தில் இருந்தே செலவு எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. உடல் ஆரோக்கியத்தில் இனி ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இனி எல்லாமே மேம்படக்கூடிய வாய்ப்பு தான். குறிப்பாக தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை சரி, தாயோட உடல் ஆரோக்கியத்தை சரி பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கலாம். கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். மருத்துவ செலவு இந்த காலத்தில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. உத்தியோக விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொறுமையாக இருந்துட்டு வந்தாவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். உங்கள் உள்ளத்தில் நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். அது எல்லாமே செயல்படுத்த முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம். இனி எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியம். ஒரு இடமா வாங்கியிருந்தா கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கக்கூடிய சூழலை கட்டுமான பணி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அது பாதிலே நிற்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இனி மாறப்போகுது. கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள். நீங்கள் படித்த ஒன்றா இருக்கும், ஆனால் வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே படிப்படியாக நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சீராக அமையக்கூடிய வாய்ப்பு. சுக்கிரனோட சஞ்சாரங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். வீண் செலவை எல்லாம் கட்டுப்படுத்த பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் நிறைய விஷயங்களும் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். எல்லாமே சீராக போகுது. பழைய பாக்கி வசூலாகிறதா இருக்கட்டும், நிதி நிலைமையாக இருக்கட்டும், எல்லாமே உயரப்போகுதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்வீங்க. இனி தொல்லை எல்லாமே படிப்படியாக நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எதையுமே எளிதாக முடிக்கக்கூடிய திறமைங்கிறது அமைஞ்சிருக்குது. பயணங்கள் மூலமாக வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் யார்கிட்டையும் வீண் சண்டை போடுறதை தவிர்க்க பாருங்கள். மற்றவங்க கிட்ட திடீர்னு கருத்து பரிமாறுறது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி பாருங்கள். அனுசரித்து போனீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு. மனக்கவலைங்கிறது இதனால் இல்லாமல் போகலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது சரியான நேரமாக இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட பாருங்கள். எதுலேயும் கவனமாக செயல்பட்டாவே எந்த ஒரு சிக்கலும் இல்லை. உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகலாம். கொஞ்சம் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய பாருங்கள். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுடைய கல்வி ரீதியான வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். வியாபார வளர்ச்சியில் இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்தாலும் அது படிப்படியாக குறைய போகுது. பழைய பாக்கி மாதிரியான விஷயம் எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு. அரசாங்கம் தொடர்பான விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக தான் முடியும். உயர் பதவி விஷயமா இருக்கட்டும், ஒரு சம்பள உயர்வாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் நீண்ட தூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதனால காரிய அனுகூலம் உண்டாகும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல குடும்பத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. தம்பதிக்கிடையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. பேச்சில் இனிமையோடு செயல்பட்டாவே எல்லா காரியமும் சாதுரியமாக செஞ்சுருக்க முடியும். உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயத்துல தன்னால் ஒரு ஆர்வம் பிறக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்படையும். கூடவே ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே உண்டாக போகுது. மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி தைரியங்கிறது பிறக்கும். போட்டியில பங்கு பெறலாங்கிற ஒரு ஆர்வம் கூட உண்டாகலாம். இதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குறிப்பா இந்த மாசத்துல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை நாட்களை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்கி சுபங்கிறது உண்டாகும். கல்வியில தேர்ச்சி பெறக்கூடியவங்க கூட இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால ஒரு உயர்வான நிலையை உங்களால் அடைய முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலன் நீங்கள் பெற போறீங்கிறது பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.